450 கோடி போட்டு 16,660 கோடி சம்பாதிச்சிருக்காரு. 37 மடங்கு ரிட்டர்ன். இது ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, ரியல் எஸ்டேட் கிடையாது, நீ கிரிப்டோ கூட கிடையாது. என்னவா இருக்கும்னு நினைக்கிற? இது கிரிக்கெட். ஸோ, இன்னைக்கு நம்ம ஐபிஎல் பிசினஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாரும் நீங்க ஃபேன்ஸா பார்க்காதீங்க. அத ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா, ஒரு பிசினஸா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவுல. சரியா? இந்த எபிசோட் முழுசா பாருங்க. ஏன்னா, இந்த 3 ஃபினான்ஷியல் லெசன்ஸ் உங்க லைஃப்ப மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அத நான் கடைசில உங்களுக்கு சொல்றேன். அதனால முழுமையா இந்த வீடியோ பாருங்க. இந்த மாரியான இன்ஃபர்மேஷன கொண்டு சேர்க்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபாலோ பண்ணுங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஹெல்த், வெல்னஸ், ஃபிட்னஸ் எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறோம் ஒவ்வொரு நாளும். சரி, இப்போ டாபிக் உள்ள போலாம். அருள், நான் உடனே கேட்கணும். யாரு 450 கோடி போட்டாங்க? எப்படி 16,660 கோடி ஆச்சு? எல்லாருக்கும் இதே கேள்விய தான் கேட்குறாங்க. அத பத்தி சொல்லுங்க. சரி, கண்டிப்பா அத பத்தி சொல்றேன். 2008 ஒரு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன டைம். அந்த டைம்ல பிசிசிஐ என்ன சொன்னாங்கன்னா, கிரிக்கெட் பிரான்சைஸ் வாங்குங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிரிக்கெட் லீகா? அதுவும் 450 கோடிக்கா? பைத்தியமா அப்டின்னாங்க. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல. பல டீம்ஸ் வாங்குனாங்க. அதுல ஒரு ஆளு விஜய் மல்யா. அவரு 450 கோடி குடுத்து ஆர்சிபின்னு ஒரு டீம வாங்குனாரு. 2026 இன்னைக்கு இது ஆதித்ய பிர்லா குரூப் கேள்விப்பட்டிருப்பல்ல? கண்டிப்பா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் பிளாக்ஸ்டோன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்ம் அது பிளாக்ஸ்டோன். இவங்க எல்லாரும் சேர்ந்து 16,660 கோடி கொடுத்து இந்த டீம இப்போ வாங்கியிருக்காங்க. எத்தன மடங்கு? 37 மடங்கு ரிட்டர்ன். ஓ! ரியலி? 37% உங்க 1,00,000 37,00,000 ஆயிருக்கு. உங்க 10,00,000 3.7 கோடியா மாறியிருக்கு. 18 வருஷம். வெறும் எந்த இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன குடுக்கும் 18 வருஷத்துல? யோசிச்சு பாருங்க. அருள், ஐபிஎல் பிரான்சைஸ்ல எப்படி பணம் பண்றாங்க? கிரிக்கெட் விளையாடி மட்டும் தான் வருதா? ஜாஸ்மின், ஒரு பிசினஸ் நீ இமேஜின் பண்ணி பாரு. அந்த பிசினஸ்க்கு ஆல்வேஸ் 5 டிஃபரண்ட் இன்கம் சோர்சஸ் இருக்கும். ஒரு இன்கம் சோர்ஸ்ல கண்டிப்பா ஒரு பிசினஸ ரன் பண்ண முடியாது. ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் மத்த 4 அட்லீஸ்ட் அந்த பிசினஸ காப்பாத்தும். அதே மாரி தான் இந்த ஐபிஎல் பிரான்சைஸ் மாடலும். நீ பார்த்தா சோர்ஸ் 1 ஆஃப் இன்கம் எப்படின்னா, மீடியா ரைட்ஸா இருக்கும். பிசிசிஐ, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஜியோ சினிமா, பிராட்காஸ்ட் ரைட்ஸ் டீல் 48,000 கோடி. 5 வருஷம் டீம் வெல்லட்டும், தோக்கட்டும் இதெல்லாம் பிரச்சனை இல்ல. இவ்வளோ பணம் வந்துருது. அதுக்கு மேல சோர்ஸ் 2 பார்த்தேன்னா, ஸ்பான்சர்ஷிப், ஜெர்சி, ஒரு லோகோ, ஒரு சீசனுக்கு பல கோடி. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மட்டுமே 500 கோடி பிளஸ் பெர் இயர் இருக்கு. சோர்ஸ் 3 டிக்கெட் சேல்ஸ் ஸ்டேடியத்துல 50,000 1,00,000 கெப்பாசிட்டி. ஒரு டிக்கெட் 1,000 50,000 யோசிச்சு பாரு. ஒரே ஒரு மேட்ச் ஒரே நாள்ல எத்தன பல்லாயிரம் கோடி. சோர்ஸ் 4ல நீ பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் ஜெர்சி, கேப், ஃபேன் ஃப்ரீ. நம்ம இப்ப கனடால இருக்கோம். யுகே, ஆஸ்திரேலியா, யுஏஇ இங்க கூட அந்த ஜெர்சிய செல் பண்றாங்க. ஈவன் என்ன பிராம்ப்டன்ல பார்த்தோம்னா நம்ம ஐபிஎல் ஜெர்சி கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாரு எவ்வளவு இன்கம் வருது. சோர்ஸ் 5 குளோபல் பிரான்சைஸ் எக்ஸ்பான்ஷன். இவங்க அதுவும் இந்தியாவோட விடமாட்டாங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா யுஏஇல, சவுத் ஆப்பிரிக்கால, அமெரிக்கால இவங்களுடைய பிராண்ட எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. மல்டிபிள் கண்ட்ரீஸ். 12 மாசமும் இன்கம் வர மாரி இவங்க பண்ணுவாங்க. ஸோ, கிரிக்கெட் சீசன் 2 மாசம் தான். ஆனா, இந்த 12 மாசம் அவங்களுக்கு இன்கம் வந்துட்டே கரெக்ட். இருக்குது. அதுதான் ஸ்மார்ட் அசெட். வேலை செய்யாத நேரத்திலயும் உனக்காக பணம் வேலை செய்யணும். அதுதான் நல்ல பிசினஸ் மேன்ஸ் உடைய மைண்ட் செட்டா இருக்கும். அது ஐபிஎல் பிரான்சைஸ் ஓனர்ஸ் இத ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இதுவரை இன்னும் புரிஞ்சுக்கிட்டோமான்னு உள்ளது தெரியல. அருள், ஐபிஎல் இப்போ மொத்தம் எவ்வளவு வொர்த்து? சரி, இப்போ 2026ல ஐபிஎல் டோட்டல் பிசினஸ் வேல்யூ $18.5 பில்லியன். ஒரே வருஷத்துல 13% ஜம்ப் ஆயிருக்கு. ஒரு மேட்சோட வேல்யூ 13.4 மில்லியன். யோசிங்க. ஒரே ஒரு கிரிக்கெட் மேட்ச் 3 மணி நேரம் தான். ஆனா அதோட வேல்யூ 13.4 மில்லியன். இது எந்த லீக் கிட்ட கம்பேர் பண்ண முடியும்? பெர் மேட்ச் வேல்யூல உலகத்துல முதல் இடம் என்எஃப்எல், அமெரிக்கன் ஃபுட்பால். 2வது இடம் நம்ம ஐபிஎல். என்பிஏ இருக்குது, பிரீமியர் லீக் வேற இருக்கு. எல்லாத்தையும் விட இந்தியாவோட கிரிக்கெட் தான் செகண்ட் இன் தி வேர்ல்ட். ஒரு பெரிய சாதனை தானே இது.
இது 2008ல யாராவது இமேஜின் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. யாரு பண்ணியிருப்பா? அதுதான் நம்மளுடைய லெசன் இன்னைக்கு. யாரும் நம்பாத டைம்ல நீ இன்வெஸ்ட் பண்ணா தான், இந்த மாரியான ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ வாங்க முடியும். எல்லாரும் நம்பிட்டு எல்லா டைம்லயும் எல்லாரும் பண்றாங்கன்னு நீ பண்ணேன்னா, யூ ஆர் ஆல்ரெடி பேக். அப்போ அந்த பிரைஸ் ஆல்ரெடி ஹையா இருக்கும். எப்பவுமே ஏர்லி மூவர்ஸ் தான் வெல்த்த பில்ட் பண்ணுவாங்க. அருள், டைரக்ட்டா சொல்லுங்க. இப்போ கனடாலயும் சரி, மத்த கண்ட்ரீஸ்லயும் சரி, நம்மளோட தமிழ் புரொஃபஷனல்ஸ் நான் ஐபிஎல் ஃபிரான்சைஸ் வாங்க போறதில்ல. எனக்கு என்ன யூஸ்ன்னு நெனைப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ, நம்ம இப்போ ஐபிஎல் கிட்ட இருந்து ஒரு 3 ஃபினான்ஷியல் லெசன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாரி முக்கியமான பாகம் இது. எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணவும் செய்யுங்க. லெசன் 1 ஸ்கார்சிட்டி கிரியேட்ஸ் வேல்யூ. அப்டின்னா ஐபிஎல்ல 10 டீம்ஸ் மட்டும் இருக்கு. சப்ளை ஃபிக்ஸ்டா இருக்கு. ஆனா டிமாண்ட் எப்பவுமே ஹை ஆயிட்டு இருக்கு. அது எதனாலன்னா வேல்யூ. ஒவ்வொரு நாளும் வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும்போது உங்களுடைய டிமாண்ட் கூடிட்டே இருக்கு. நம்மளோட கெரியர்லயும் எவரிபடி எல்லாரையும் மாரி இருக்காம உங்களோட வேல்யூஸ கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ரேர் ஸ்கில்ஸ் இருக்கா? ஒரு யூனிக் எக்ஸ்பெர்டைஸ் இருக்கா? ஸ்பெசிபிக் நீச் இருக்கா? அத நீங்க பில்ட் பண்ணுங்க. அந்த ரேர் வேல்யூ உங்களுடைய வேல்யூவ இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அது நமக்குமே அப்ளை ஆகுது. இப்போ வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும், அதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணவங்களோட டிமாண்ட் வேற, அவங்களோட சேலரி வேற. ஜெனரலா இருக்கிறவங்கள ஈஸியா ரீப்ளேஸ் கண்டிப்பா. பண்ணிடுவாங்க. அதே மாரி லெசன் 2யும் பார்த்தோன்னா, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம். இப்போ ஐபிஎல் பிரான்சைஸ்ல ஒரே ஒரு சோர்ஸ்ல டிபெண்ட் பண்றதே கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாரி 5 இன்கம் ஸ்ட்ரீம். நம்மளோட ஃபைனான்ஷியல் லைஃப்லயும் ஒரே ஜாப், ஒரே சேலரி அது ஹியூஜ் ரிஸ்க். இப்போ ஏஐ பூமிங்ல இன்னும் பெரிய ரிஸ்க். சைடு இன்கம், இன்வெஸ்ட்மென்ட், பாசிவ் இன்கம் இப்படி மல்டிபிள் ஸ்ட்ரீம் நமக்கு எப்பவுமே இருக்கிறது தான் ஸ்மார்ட்டான வே. அதுதான் நாமும் ஒரே ஒரு ஜாப நம்பிட்டு இருந்தா, இன்னைக்கு இந்த ஏஜே ஷோ இருந்திருக்காரு. கண்டிப்பா. நாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். இப்ப லாங் கேம் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜய் மலையாடு 2008ல 450 கோடி போட்டாரு. 18 வருஷம் கழிஞ்சு 16,660 கோடி. எதனால? பொறுமையா வெயிட் பண்ணாரு. இத்தன வருஷம். அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்த போடுறாங்க. 6 மாசத்துல ப்ராஃபிட் வேணும்னு நெனைக்கிறாங்க. கிரிப்டோல போடுறாங்க. 1 வாரத்துல டபுள் ஆயிடும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ரியல் வெல்த் அப்படி கிரியேட் ஆகுறது கிடையாது. பொறுமை. காம்பவுண்டிங் எப்போ ஆகும்னா, டைம் வில் காம்பவுண்ட் யுவர் மனி. சோ இந்த பொறுமையோட ஸ்மார்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணா, லைஃப்ல பல விஷயத்த சாதிக்க முடியும். நல்ல வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். அருள், லாஸ்ட் கொஸ்டின். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், 2 டீமுமே 5 டைம் சாம்பியன்ஸா இருக்காங்க. இந்த சீசன்ல தோத்துட்டாங்க. அவங்க பிரான்சைஸ் வேல்யூ குறைஞ்சுதா? கண்டிப்பா குறையாது. ஏன்னா, இப்ப மும்பை இந்தியன்ஸ் சீசன்ல 9த் பிளேஸ். ஆனா பிரான்சைஸ் வேல்யூ 243 மில்லியன். சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கே போகல. ஆனா பிராண்ட் இந்தியாவோட மோஸ்ட் லாயல் ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்களோட வேல்யூ டாப் 3ல இருக்கு. இவ்வளவு பெரிய வேல்யூ டக்குன்னு அப்படியெல்லாம் கம்மியாகாது. ஒன் பேட் சீசன்னால ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன போட்டிருக்காங்க. அது டிஸ்ட்ராய் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்க லைஃப்லயும் அப்படிதான். ஒரு பேட் இயர் வரலாம். ஒரு டஃப் சீசன் வரலாம். கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருக்கும். ஆனா ஸ்டெடி இன்வெஸ்ட்மென்ட் நீங்க வந்து உங்களோட ஃபவுண்டேஷன ப்ராப்பரா போடுறீங்க. பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம். சீசன் டைம்ல மாறலாம். ஹெல்த் சேலஞ்சஸ் வரலாம். நீங்க ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங்கா போடுறீங்க. உங்களுடைய பிரின்சிபல நீங்க புரொடெக்ட் பண்றீங்க. நல்ல அசெட்ஸ கிரியேட் பண்றீங்கன்னா, அசெட்ஸ் கிரியேட்ஸ் வேல்யூ. அசெட்ஸ் கிரியேட்ஸ் வெல்த். சோ ஒரு ஜாப் இருக்கு. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அத ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நல்லா டெவலப் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஐபிஎல் ஜஸ்ட் கிரிக்கெட் இல்ல. ஒரு ஸ்கார்சிட்டி கிரியேட்ஸ் வேல்யூ. கண்டிப்பா. ரேர் ஆகுங்க. மல்டிபிள் ஸ்ட்ரீம் புரொடெக்ட் யூ. பேக்கப் பில்ட் பண்ணுங்க. லாங் கேம் வின்ஸ் ஆல்வேஸ். பேஷன்ஸ் தான் வெல்த். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். உங்க பெர்சனல் பினான்சியல் கேம் எந்த இன்னிங்ஸ்ல நீங்க இருக்கீங்க? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? இல்ல நீங்க மிடில்ல இருக்கீங்களா? இல்ல ஆல்ரெடி லாஸ் ஆகிட்டீங்களா? லாஸ் ஆயிட்டோம்னு ஃபீல் பண்றீங்களா? எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிய இன்னும் மாத்த முடியும். டைரக்ஷன்ஸ இன்னும் சேஞ்ச் பண்ண முடியும். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, கைடுன்னு போடுங்க. நேரடியா நம்ம கனெக்ட் பண்ணுவோம், பேசுவோம். அதே மாரி நம்ம WhatsApp கம்யூனிட்டில ஜாயின் பண்ணனும்னா லிங்க் பயோல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஆல்ரெடி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. மே 31 ஃபைனல். ஆர்சிபி கூட யார் விளையாட போறா? கமெண்ட்ல போடுங்க. ஆனா அத விட முக்கியம், நீங்க உங்க லைஃபோட ஃபைனல்ல வெல்றது தான் முக்கியம். ஏஜே ஷோ பார்த்திருப்பீங்க. அதுக்காக நன்றி. ஐ அம் கோச் அருள், பேஸ்ட் இன் கனடா, கோச்சிங் தி வேர்ல்ட். நெக்ஸ்ட் டைம் ஏஜே ஷோல சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை பாய். பாய்.